India's biggest travel sale is back. International flights starting 5,999 rupees only. Thailand package, best price. Habibi, book karo jaldi. Here represents nation.
வளர்ந்து வாழ்க, நோய் நொடியில்லாமல் வாழ்க, எல்லோரும் பாராட்டத்தக்க விதத்தில் நிறைந்த ஆரோக்கியமும் நீடிய ஆயுளும் பெற்று அவர் இயக்கத்திற்கும் இன்னும் வலுச்சேர்த்து அவரது குடும்பத்தினர் மதியத்தக்க வகையிலே அவர் எந்த பிடிக்கும் ஆளாகாமல் அவர்கள் உடல் நலத்தோடு உள்ள நலத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த 91வது பிறந்த நாள் விழாவில் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். வாழ்க அண்ணன் சீலக்காமன். அண்ணன் பக்கத்தில் இருக்காங்க, பேசியிருக்கேன். அண்ணன் பக்கத்தில் இருக்காங்க, பேசியிருக்கேன். நான் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கணும் எங்களுடைய நோக்கம். நான் எங்களுக்கு இல்லைங்கிறாங்க, நீங்கள் நல்லா இல்லை தெரியுங்க, நான் நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணுங்க. சரி 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 91வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நம்முடைய நெடுநாட்களாக அரசியலிலே வழிகாட்டிய பொதுபெரும் தலைவர் பேரன்புக்குரிய அண்ணன் கண்ணப்பன் அவர்களே, கேட்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்கினிய புகன்பில் செந்தில்குமார் அவர்களே, வருகை தந்து வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய செயலாளர் விஎன்ஆர் அவர்களே, கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய கணபதி செல்வராஜ் அவர்களே, திருப்பூர் புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் புத்தரசல் மணி அவர்களே, திருப்பூர் மாநகர் பாளையம் அன்புக்குரிய தம்பி துரை அவர்களே, நம்முடைய பகுதியைச் சேர்ந்த கோவை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய அனைத்து ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் பங்கார் அவர்களே, வழக்கறிஞர் பாக்கியம் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அத்துணை நண்பர்களையும் தோழர்களையும் கோவிந்தராஜன் அவர்களுடைய இல்லத்தாரையும் உறவினர்களையும் கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் கோவிந்தராஜன் அவர்கள் 1955ஆம் ஆண்டு வாக்கில் திருமூர்த்தி மில் உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி மில்லிலே மில் தொழிலாளியாக சேர்ந்து அன்றிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு அதற்கு பின்பு மாவட்ட திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்கின்ற அந்த தொழிற்சங்கத்திலே இணைந்து அதற்கு பின்பு 71 சுப்பிரமணியம் கோமங்கலம் சுப்பிரமணியம் ஒன்றிய செயலாளராக இருந்தார்கள். ஓரிரு ஆண்டுகளே அவர் தவறிவிட்டதால் அதிலிருந்து ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளராக பணியாற்றினார்கள். 30 ஆண்டு காலம் 32 ஆண்டு காலம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒன்றிய செயலாளராகவும் அதற்கு பின்பு கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தினுடைய அவைத்தலைவராகவும் இப்போது சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். 2 முறை சீலக்காமட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்தார். அவரை பொறுத்தவரையிலே அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி என்கின்ற அந்த மணிவாசகங்களுக்கு முழுவதும் தகுதியானவர் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அவரை பார்த்து இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியலிலே வருகின்றவர்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக உண்டு. கொள்கை பிடிப்போடு அவர் ஏனாகூர் மத்திய உயர்நிலைப் பள்ளி என்கின்ற அந்த பள்ளியிலே படித்தார். அங்கே படித்தபோது புலவர் மருதவாணன் என்கின்ற தமிழாசிரியர் இருந்தார். அவரிடத்திலே படித்த அத்துணை மாணவர்களும் இன்று வரையிலும் அந்த திராவிட இயக்க கருத்தியலோடு தான்
அந்த தமிழ் மொழியுணர்வோடும் திராவிட இயக்க கருத்தோடும் தான் கடைசி வரையும் இருப்பார்கள். அந்த பகுதியிலே எங்களுடைய மாமா ஈ ராமசாமி, பழைய முன்னாள் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருந்த மலையாண்டிவட்டணம் நாச்சிமுத்து, மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த பாராட்டு விழா சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இந்த ஏற்பாடுகளை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி நல்லாம்பள்ளி நாச்சிமுத்து அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் அன்பு தம்பி செல்வராஜ் அவர்களே, அன்பு தம்பி நாகராஜ் அவர்களே, அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களும் தனிப்பட்ட நம்ம இயக்கத்திற்கு மட்டும் அவர் சொந்தமானவர் அல்ல, இந்த பகுதிக்கு. அதனால்தான் இன்றைக்கு மன்னன் முன்னாள் அமைச்சர், இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ திப்பம்பட்டி ஜெயராமன் அவர்கள் வந்து வாழ்த்த இருக்கின்றார்கள். ஆக இவர்கள் வருவதெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையிலே அவர் ஒரு இயக்கத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, இந்த பகுதியே அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். தம்மின் மெளியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று குமரகுரு. இன்றைக்கு எங்களது குடும்பத்தினுடைய வழிகாட்டி, இந்த பகுதிக்கு பெருமை சேர்க்கின்ற மாமன் கண்ணப்பர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றது எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமையாக இருக்கின்றது. நேசிக்கக்கூடியவர், வாழ்த்தக்கூடியவர். அவர் மனதார வந்து வாழ்த்துவது நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டு இருக்கின்றது. கோவிந்தராஜ் என்பது பெருமாளுடைய நாமங்களிலே மிகவும் சிறப்பான அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றவர். அவர் இன்றைக்கு 91வது ஆண்டிலே சிறப்பாக இருக்கிறார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் அக்கா சாந்தாமணி என்று சொன்னால் அது மிகையாகாது. எந்த குடும்பத்திலே மனைவி கணவரோடு ஒத்துப்போய் இருக்கிறார்களோ அந்த குடும்பம் கண்டிப்பாக அவர்களெல்லாம் 80 வயசை தாண்டித்தான் வாழ்வார்கள். அவள்தான் சாமி அவதாரம். அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அங்கு பக்தி பிரவாகம், இறைவனின் சக்தி உருவாகும் என்று அவர் இன்றைக்கு 2 பெண்களுக்கு தகப்பனாக தாயாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் நல்ல முறையில் இருக்கிறாங்க. நாச்சிமுத்து சொல்லும்போது சொன்னார், சீலக்கம்பட்டி 2 தடவை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார்னு சொன்னார். அதே வழியில் மருமகனுமே 2 தடவை ஊராட்சி மன்ற சீலக்கம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தது என்பது எங்களுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கின்றது. நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர். கட்சியை வளர்ப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. எத்தனையோ இடர்பாடுகள் அத்தனையும் தாண்டி கொண்டு அருமையான முறையிலே இன்றைக்கு கழகத்துக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார். மையரு மலரின் நீங்கி யாம் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகளினும் கரங்களை நீட்டி கரிய செம்மல் ஐயனை ஒல்லை வா வா என்று அழைப்பது போன்றதம்மான்னு சொல்லுவான். அது மாற இந்த கொடிகளெல்லாம் அசைஞ்சது. சீக்கிரம் வாங்க. உடல் நலத்தோடு மன நலத்தோடு 100 ஆண்டுக்கு மேலாக வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக உற்சாகமூட்டவர்களாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் இணைத்து அவர்களை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். மூத்த முன்னோடி அனைவருடைய மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் அவர்களே, அவைத்தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் என்றும் ஒன்றே போல் அந்த காலத்திலிருந்து இன்று வரை பழைய கொண்டிருக்கும் ஆடிட்டர் அர்ஜுன் எங்களை இன்னும் அன்புடன் வழிநடத்தும் நல்லாமணி நாயகன் அவர்களே, மற்ற ஏனைய மாவட்ட கழகத்துறை செயலாளர்களே, ஒரு 25 ஆண்டு காலம் ஒன்றாக ஒரே தட்டிலே உலகத்தை கொண்டிருந்த அனைத்து மெய்காப்பாளர். அதே மாதிரி சோதனையான நேரத்தில் கலைஞரின் காரோட்டியன் கண்ணப்பன் அவர்கள் இந்த தமிழகம் முழுவதும் தெரிந்து இந்த நாட்டுக்காக எத்தனையோ பொது காரியங்களை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த 2 கோவிந்தராஜ் ஒன்றிய செயலாளர்கள் இருந்தார். ஒன்று கிணத்துக்கடை ஒன்றியத்தினுடைய செயலாளர் கோவிந்தராஜ், மற்றொருவர்
பொள்ளாச்சி தெற்கொன்றியத்தில் செயலாளராக இருந்த அண்ணன் இந்த கோவிந்தராஜ் இருவருமே அந்த கோபால் சேகரனை போல எப்பொழுதும் கையிலே பைய வைத்திருப்பார்கள். பேசுவார். அதனுடைய பண்பாடுகளை எல்லாம் பின்பற்றி காத்து நாம் திராவிட இயக்கத்தை காப்பதற்கு அண்ணனை போல் இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து, அதே நேரத்திலே நிறைய பேர் வாழ்க்கையிலே நன்றி மறக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அந்த வகையிலே கழகத்தினுடைய அவைத்தலைவர் மற்ற ஆணிராஜ் அவர்கள், அர்ஜுன்ராஜ் அவர்கள் உரையாற்றும் பொழுது எந்த கூச்சமும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல், நான் என்னுடைய தணிக்கையாளர் படிப்பை முடித்துக் கொண்டு வந்த நேரத்திலே நீங்கள் தான் விளக்கேற்றி வைத்து என் குடும்பத்தை முன்னேற்றீர்கள் என்று பல முறை சொல்லுகிறார்கள். என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் என்னுடைய படிக்கட்டுக்கும் நீங்கள் தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். நிறைய பேர் நன்றிகளை மறந்து வருகிறார்கள். சமீப காலத்திலே நான் அவரை சந்திக்கவில்லை. ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் முதன்முறையாக எனக்கு நம்முடைய அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் பொள்ளாச்சி தொகுதியிலே 1980 போட்டியிட்ட போது நாங்கள் அந்த தேர்தல் பணியிலே ஒருங்கிணைந்து இன்று வரை உறவால், உள்ளத்தால், எண்ணத்தால் நாங்கள் இணைந்திருப்பதாகவே. இங்கே நல்லபடி நாச்சிமுத்தவர்கள் நீங்கள் ஒரு வார்த்தைகள் பேச வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவர்களை கேட்டேன். ஏறத்தாழ ஒரு 200-250 பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் அவரை நேரடியாக சந்தித்து மாலை அணிவித்து, சால்வை அணிவித்து, புத்தகங்கள் கொடுத்து வாழ்த்தியதற்கு பிறகு இந்த ஒலிபெருக்கிலே நாம் வாழ்த்துகிற வாழ்த்து ஒரு வாழ்த்தா? இந்த நேரத்திலேய வாழ்த்துக்களும் அவர்களுக்கு இருக்கும்போது இது ஒரு நிகழ்ச்சி தேவையா என்று கூட என்னால் என்ன தோன்றியது. இருப்பினும் விழா நாயகர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள், பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்பு சேர்த்து பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார். முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அண்ணன் தளபதி நீலகண்டன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு சேர்த்தார். பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கழகத்தின் சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களினுடைய மூத்த என்னை போன்ற அந்நாளில் சிறுவர்களாக, இளைஞர்களாக படிப்படியாக வளர்ந்து வந்த முன்னோடிகளுக்கெல்லாம் மூத்த முன்னோடியாக விளங்கி வருகிற நம்முடைய ஐயா ஆறாம்பளையும் தந்த திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் திரு கண்ணப்பன் ஐயா அவர்களை, வி.எம். நாச்சிமுத்தவர்கள் முன்னிலை பொறுப்பினை வகிக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன்பு பெரியவர் ஐயா அர்ஜுன்ராஜ் ஆடிட்டர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகன் அன்பு பெரியவர் 91 வயதிலும் இளமையோடு 100 வயது வரை 100ஐ தாண்டியும் வாழப்போகிற நம்முடைய அண்ணன் கோவிந்தராஜன் அவர்கள், அவருடைய அனைத்து அரசியல் பணிகளுக்கும் உற்ற துணையாக இருந்து உண்மையான நான் எங்காவது பக்கம் போயிட்டு காலில் அவர் போதைகள் வெளிப்பட்டால் எனக்கே கஷ்டமா இருக்கு. வெயில்ல நடந்து போயிட்டு இருப்பார். அதுபோல ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்தாலும் உழைக்கிறது என்பது எதையும் எதிர்பார்க்காம எக்ஸ்பிரஸ் ரயில் தண்டவாளத்தில் போற மாதிரி 2006 தேர்தலில் அன்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பெரியவர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள். எனவே அவரை பாராட்டுவதற்கும் வாழ்த்துவதற்கும் நமக்கு வயது
எனக்கு போதாது. இறைவனிடம் நான் வேண்டுவது 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவரும் அவர் துணைவியார் 91வது பிறந்தநாள் நினைக்கிறேன். 101வது பிறந்தநாளை நம்ம அனைவருக்கும் அரசியல் ஆசானாக இருக்கிற நம்முடைய அண்ணன் ஐயா கண்ணப்பனார் அவர்கள் தலைமையிலே கொண்டாட வேண்டும். என்னுடைய ஆசை, பேராசையில் ஆசை. பல பேருக்கு தெரியாது நான் எந்த அளவுக்கு ஐயா கண்ணப்பன் அவர்களிடத்திலே மதிப்பும் மரியாதையும் தொடர்பும் வைத்திருக்கிறேன் என்பது, நான் மிக சிறுவனாக இருந்த காலத்திலே இருந்து அவர் மடியிலே வளர்ந்தவன். திராவிட முன்னேற்ற கழக நான் புதுமோகப்பிலே கல்லூரியிலே சேர்ந்து படிக்க தொடங்கிய போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை கண்டபோது நான் அந்த கட்சியிலே சேர வேண்டும் என்று துணிந்து முயற்சி செய்து எத்தனித்த போது, எப்பா நம்ம குடும்பத்துக்குள்ள கண்ணப்பண்ண ரொம்ப வேண்டியது வச்சேன். எவ்வளோ சொல்லி பார்த்தார் எங்கள் அப்பா. கடைசியாக சொன்னார், ஒரு 1000 உனக்கு காலேஜில் சேர்த்து விட்டதே அவர் தான் அப்பா, அவரை மீறி எப்படிப்பா நீ. முக்கியம், நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பக்தன்னு சொல்லிட்டேன். எவ்வளவோ எங்கள் அப்பா என்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணார், முடியல அவர்னால. அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் ஊருக்குமே ரொம்ப வேண்டியவர் அவர். எங்கள் கிராமத்துக்கு திப்பம்பட்டின்னா அது முழு கிராமம் ஒரு காலத்தில் அவருடைய முழு கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. இப்போ நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பக்தன், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பக்தன், எடப்பாடியார் தீவிர பக்தன். ஆனால் நான் அரசியலுக்கு வந்த வரலாறு என்னன்னு கேட்டால் 100% யார் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லலாம். புறக்கணிக்க முடியாத தெளிவான உண்மை, ஐயா கண்ணப்பன் அவர்களை பார்த்த நான் அரசியல். அந்த காலத்தில் திராவிட இயக்கத்தை கொங்கு மண்டலத்தில் வளர்த்த மிகப்பெரிய அரசியல், யாருக்கும் அஞ்சாத ஜாம்பவான். அவருடைய அருமையை யாரும் உணர்ந்தார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ரொம்ப அது எக்ஸலண்ட். தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது என்கிற பிராண்ட் இருந்தபோது ராசகாவிலையோ அனுப்புறவிலையோ 6ஆம் பாளையத்திலிருந்து கிளம்பி ஒவ்வொரு கிராமமாக போய் வால்பாறை சேக்கல்முடி வரை போய், அதே போல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கடைசி வரைக்கும் போய் ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் திராவிட இயக்கத்தை வேரூன்ற வைத்த பிதாமகன்களிலே ஒருவர் ஐயா கண்ணப்பனார் அவர்கள். அவர் நீடூடி 100 ஆண்டு காலம் வாழ்ந்து நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி நாச்சிமுத்து மாப்பிள்ளை சொல்வேன், மிகப்பெரிய ஒரு பாராட்டு கூட்டம் திருப்பூரில் துரைசாமி ஐயா அவருக்கு நடந்தது. அதில் நான் போய் கலந்துட்டு பேசினேன். அதையெல்லாம் விட சிறப்பான ஒரு கூட்டம் வேல்மகாலில் நம்ம நடத்தணும், அதில் நானும் பங்கேற்கணும்னு சொல்லிக்கிறேன். அவருக்கு அரசு அது உறுதி. அதே போல் நம்ம கோவிந்தராஜ் ஐயா அவர்களை பற்றி பாராட்டுவது என்றால், உழைப்பு என்றால் அவர்தான் உழைப்பின் உதாரணம். ஒரு கட்சியில் இப்படியெல்லாம் முன்னோடிகள் தொண்டர்கள் இருப்பார்களா என்று சொன்னால் அதுக்கு எப்படி அதை சொல்றதே தெரியல. என்னுடைய வெற்றி 2006 என்று சொன்னால் அதுக்கு என்னைக்கு அவர் ஊட்டின சுறுசுறுப்பு, எனக்கு சொன்ன அறிவுரைகள், அந்த நேரத்தில் நாச்சிமுத்து மாப்பிள்ளை அவரும் காலையில் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வர்றது அவர் தான். நான் 30,000 ஜெயிக்க நினைச்சேன், 3000 ரோட்டில் தான் ஜெயிச்சேன். இருந்தாலும் அதில் ஒரு பங்கு அவங்களுக்கு உண்டு நிச்சயமா. என்னன்னா 100 ஆண்டு காலம் சிறப்பாக வாழ்ந்து எல்லோரையும் எங்களை போன்ற சிறுவர்களை எல்லாம் வாழ்த்தி சிறப்பிக்க வேண்டும் என்ற ஐயா பெரியவர் கோவிந்தராஜ் அவர்களையும் அம்மையார் அவர்களையும் வேண்டி தாழ்ந்து வணங்கி விரும்பி கேட்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை பங்கேற்பதற்கான வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பட்டாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. கண்ணா
இதுக்குள்ளே வரும் கொஷின் வச்சுக்க, இல்லைன்னா வாயிடுவான். யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பான கோவிந்தராஜ் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற சொல்லிட்டு இருந்தேன். திராவிட இயக்கம் 3 திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து எங்கேயுமே இல்லை. அண்ணனுக்கு தான் அந்த வாய்ப்பு, கோவிந்தராஜனுக்கு வாய்ப்பு. நான் வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைத்தால், உங்களை எல்லாம் சந்தித்து ஒரு 15 ஆண்டு காலத்துக்கு பிறகு இடைவெளியில் உங்களுடைய உள்ளன்பான முகத்தை எல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கே ஒரு 2 வயசு கம்மியாகி போச்சுன்னு தான் சொல்லுவோம். ஏனென்றால் ஒரு லட்சியத்துக்காக நாம் வைகோ அவர்கள் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து புதிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டோம். ஆனால் அரசியல் சூழ்நிலைகள், சில சம்பவங்கள், அண்ணாவினுடைய தம்பிகள், அண்ணா நம்ம எல்லாம் பார்த்து சொன்னார், லட்சக்கணக்கான தம்பிமார்களை பார்த்து சொன்னார், நாம் எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக இணைந்திருக்கிறோம். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருக்க முடியாது என்கின்ற காரணத்தால் பல தாயின் வயிற்றிலே பிறந்து இன்றைக்கு நாம் எல்லோரும் சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசும்போது ஒரு நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டார்கள். அதை போல நாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் எல்லோரும் அந்த கருப்பு சிவப்பின் கீழே அணிவகிக்கின்ற கூட்டமாகத்தான் இருக்கின்றது. அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக, தேர்தல் சூழ்நிலைகள், இந்த நிலைமையிலே தான் அணிகள் மாறுவதும் கழகங்கள் மாறி மாறி உறவு கொள்வதும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எந்த விதமான வேற்றுமைக்கும் இடமில்லாமல் இன்றைக்கு நம்முடைய துரை அவர்கள் சொன்னதைப் போல வருகின்ற பாசிச சக்தியை எதிர்த்து, மொழி வெறியர்களை எதிர்த்து, இந்தி வெறியர்களை எதிர்த்து, இந்துத்துவ சக்திகளை அடியோடு ஒழித்து கட்டுவதற்கு இன்றைக்கு நம்முடைய தலைவர் அன்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களும் அன்பு சகோதரர் வைகோ அவர்களும் ஒரு கரம் கொடுத்து ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்து செல்லுகின்ற நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். பாக்கி எல்லோருடைய வாழ்த்தையும் பெற்றிருப்பவர் இன்றைக்கு நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் கோவிந்தராஜ் அவர்கள். அவர்களை நான் 91 வயது 90 முடித்து 91 வயதுக்குள் காலடி எடுத்து வைக்கிறார் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் நீரூற்று பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்குது. அந்த ஆற்றலை வைத்து ஒரு 2-3 இடத்துல குழாய் கிணறு போடுவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்து என்னுடைய தோப்பையெல்லாம் காத்த பெருமை அவருக்கு உண்டு. அவர் குடிச்சுட்டு போவார், போர்வெல் போட்டிருப்பான், 150 அடி தண்ணி வரும்பாரு, வராது, 250 அடி போயிருக்கு. சரி அவன் போட்டிருக்கு, நான் போலாம் வாங்கன்னு சொன்னா அந்த இடத்த விட்டு முடிய வரைக்கும் அந்த இடத்த விட்டு வரவே மாட்டார். அப்படியே உட்காந்து அதை பார்த்துட்டே உட்காந்துருப்பார், எப்போ தண்ணி வரும் அப்படின்னு. நம்ம தோட்டத்தில் இருக்கிறவங்க கூட அவ்வளவு ஆர்வம் இல்லை, ஆனால் குறிப்பிட்டு சொன்னவருக்கு அவ்வளவு ஆர்வம். அப்படிப்பட்ட ஒரு பணியை, அதான் இதை நான் சொல்வதற்கு காரணம் போர்வெல் போடுறது மட்டுமல்ல, ஒரு இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு கொள்கையை ஏற்றுக்கொண்டு என்று சொன்னால் அதனால எத்தகைய விளைவுகள் வந்தாலும் அவையெல்லாம் சந்திப்பதற்கு தயாரான உள்ளத்தை பெற்றவர் நம்முடைய கோவிந்தராஜ் அவர்கள். அங்கேதான் சாதாரண ஒரு வீட்டிலே குடியிருப்பார், அங்குதான் சென்று நாங்கள் சந்திப்போம். அதே நிலைமையிலே தான் இன்றைக்கு இருக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற சில அரசியல் தலைவர்களை பார்க்கின்ற நேரத்தில் எளிமைக்கு உதாரணமாக திகழக்கூடியவர் நம்முடைய கோவிந்தராஜ் அவர்கள். நேர்மைக்கு
உதாரணமாக சொல்லக்கூடியவர் நம்முடைய கோவிந்தராஜ் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்லவர், கொள்கையிலே வைரம் வாழ்ந்தவர், யாராலும் அவருடைய உள்ளத்தை மாற்ற முடியாது என்கின்ற அளவுக்கு வைராக்கியத்தோடு இருந்து பாடுபடக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு இன்னும் இந்த நாட்டுக்கும் மொழிக்கும் தான் சார்ந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் அவர்கள் அயராது பாடுபட்டு மேலும் நம்முடைய அன்பு சகோதரர் வைகோவுடைய கரத்தை பலப்படுத்துவதற்கு அவர்கள் பாடுபட வேண்டும் என்று வாழ்த்தோடு அவரையும் வாழ்த்தி இவரையும் வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் பண்பின் சிகரம் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் வாழ்த்துரையும் நன்றியும் ஒரு சேர வழங்குவார். மணி ஆகியோரின் 91வது பிறந்த நாளை இருந்தவர் நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவர் ஒன்றிய செயலாளராக இருந்து அவரால் முடியாத பட்சத்தில்னா அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம அவரை மாவட்ட அவைத்தலைவராக போட்டோம். அப்படி இந்த 91வது பிறந்த நாளுக்கு எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடியாக இருந்து நான் நகர அவைத்தலைவராக முதல்ல நான் நகர அவைத்தலைவராக தான் இருந்தேன். சிறப்பாக வந்து வாழ்த்து சென்றிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் இப்பொழுது வழிகாட்டியாக இருந்த ஐயா ஆடிட்டர் அவர்களுக்கும் கோயம்புத்தூரிலிருந்து வந்த செல்வராஜ் அண்ணன் அவர்களுக்கும் திருப்பூரிலிருந்து வந்திருக்கின்ற மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் நாகராஜ் அவர்களுக்கும் அண்ணன் திருப்பூர் வடக்கு மாவட்ட இந்த கூட்டத்திலே வந்திருந்து சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெயராமண்ணன் அவர்களுக்கும் இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற நமது அனைத்து ஒன்றிய செயலாளர்களுக்கும் துணை செயலாளர்களுக்கும் அனைவருக்கும் நம்மளுடைய தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களுக்கு செலுத்தி இந்த விழா இனிதே சிறப்பாக நடைபெற்றதற்கு உறுதுணையாக இது காரணமே அண்ணன் நாச்சிமுத்தண்ணன் அவர்கள் தான். அண்ணன் நாச்சிமுத்தண்ணன் அண்ணா கோவிந்தராஜ் அண்ணனுக்கு ரொம்ப சிறப்பாக செய்யணும். நம்மளுடைய இருந்து 91 வயசு ஆச்சு. அதனால் நம்ம மாவட்ட கழகத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு விழா நடத்தணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வம். அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த விழாவை சிறப்பாக நமது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்தை தெரிவிக்கின்ற நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் வால்பாறையிலிருந்து வந்திருக்கின்ற வால்பாறை நகர செயலாளர் கல்யாணி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் உணவு. இந்த விழாவுடைய தலைவர் கழகத்தின் அவைத்தலைவர் ஆயிரத்தி அர்ஜுன்ராஜ் அவர்களே, அன்பிற்குரிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது ஆசான் கண்ணப்பன் அவர்களே மற்றும் இங்கு வாழ்த்து உரை வழங்க வந்திருக்கின்ற எனது அன்பு தம்பிகள் கோவை மாநகர செயலாளர் செல்வராஜ் அவர்களே, அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் சேதுபதி அவர்களே, வடக்கு மாவட்ட செயலாளர் PN ராஜேந்திரன் அவர்களே, இங்கு நிறைவேற்றி விரும்பி செல்கின்ற எனது மாவட்ட செயலாளர் புகழ்மி செந்தில் அவர்களே, திருப்பூர் மாநகர செயலாளர் நாகராஜ் அவர்களே,
திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் முத்தரசன் மணி அவர்கள், அன்பு தம்பி தமிழரசு அவர்களே, அதிபதி அன்பு தம்பி அதிபதி அவர்களே, செட்டிக்காவளியம் துரை அவர்களே, பாக்கியம் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணைச் செயலாளர் எனது அன்பிற்குரிய கிருஷ்ணசாமி அவர்களே, பொருளாளர் மோகன்சுந்தரம் அவர்களே, துணைச் செயலாளர் அன்பழகன் அவர்களே, உடுமலையில் என்பதற்கின்ற எனது அன்பு நண்பர் ரபி அவர்களே, மற்றும் கழகத்தினுடைய முன்னோடிகளே, உங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களே, ஒன்றிய செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு மலர் மாலை வைத்த வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் உருவாக்கி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கழக நண்பர்களுக்கும், கோபால்சாமி அவர்களுக்கும், நாகூர் பங்காரு அவர்களுக்கும், பாக்கியம் அவர்களுக்கும், மற்றும் உள்ள கழக நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன்.